வணக்கம். இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வச்சுருவோம். வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருள் வந்து தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக வெந்தயங்க. இது எல்லாமே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. மொத்தம் வறுத்து எடுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. கூடவே கறிவேப்பிலையை போட்டுருங்க. செவந்து வரட்டுங்க. நல்லா செவந்த பிறகு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. அது கூடவே கொஞ்சம் வதக்கி கொடுங்க. அது கூடவே தேங்காய் துருவல் போட்டு செவந்த பிறகு 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கடாயில் இருக்க சூடே போதுங்க. நல்லா கலந்து கொடுத்து ஆறின பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் விட்டுடுங்க. கொஞ்சமாக இப்போ பூண்டு ஒரு 15 பல் பூண்டு சேர்த்து பூண்டு போட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். நல்லா வதக்கி கொடுங்க. அது கூடவே தக்காளியை சேர்த்துருவோம். நான் 7 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போதே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்ச பிறகு இப்போ தக்காளியை சேர்த்து அரைச்சிடுவாங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுடுங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். நல்லா செவந்து வரட்டுங்க. வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துருவோங்க. இப்போ மிக்ஸி அலம்பின தண்ணியை சேர்த்துருவோங்க. தண்ணி தாராளமாக சேர்த்துக்கங்க. உப்பும் சேர்த்துக்கங்க. பத்தல்னா நல்லா திக்காக வருங்க. நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சுங்க. திக்காகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, தக்காளி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.